அவர் சொல்றாரு, இது கிட்டத்தட்ட 11 ஜான் அளவு, அதனுடைய அந்த அளவு சொல்றார். 11 ஜான் அளவுக்கு அந்த பாதம் இருக்கிறது. எனவே இந்த பாதம் ஆரம்ப மனிதனுடைய பாதமாக இருக்கலாம் என்று இஸ்லாத்தையும் அறிந்தவர், இஸ்லாத்தையும் தெரிந்தவர், எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பாதமாக இருக்கலாம் என்று யூகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றம் இவ்வாறு இருக்க, அல்லாஹ்வும் ரூஹ் ஊதினத்துக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு சொல்றான், ஃபஸல்லிம் அலா உலாயிக, மலக்குமார்களுக்கு சலாம் சொல்லுங்க. முதலாவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொன்னது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மலக்குமாரை பார்த்து சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், வைத்து சலாம் சொல்லிடுவாங்க மலக்குமார்களுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க போறாங்க, வைத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்லி மலக்குமார்களுக்கு சலாம் சொல்லிட்டு வராங்க. கண்ணியமானவர்களே, இந்த சலாம் அப்படியே மலக்குமார்களுக்கு மத்தியிலேயும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மத்தியிலும் அப்படியே இருந்து அப்படியே மங்கி வந்து சஹாபாக்களுடைய காலத்துல இந்த சலாத்தை மீண்டும் ஆரம்பித்து அழகான முறையில வெளிப்படுத்தினவர் தான் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா. முதலாவது சொன்னவர் அவர்தான். சஹாபாக்களுடைய காலத்துல இந்த சலாத்தை முதலாவது வெளிப்படுத்தினவர், அந்த தோற்றத்துல கொண்டு வந்தவர் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க. இவங்க தான் முதலாவது சஹாபாக்களுடைய காலத்துல இந்த 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 வார்த்தை, இந்த சலாத்தை வெளிப்படுத்தினவர். கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உயரம், நீளம், அவருடைய தோற்றம் இப்ப பார்த்தோம். அழகு எப்படி இருக்குமெண்டா ஹதீஸ்ல பதிவாக இருக்குது. எந்த அளவுக்குண்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் நாம நினைச்சிக்கிறோம் அழகான ஒருவர், அவரை மிஞ்சி அழகு இல்ல அப்படின்னு சில நேரம் நாம பேசுவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகானவர். ஆனா ஹதீஸ்ல பதிவாக இருக்கிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழகில் பாதியை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழகுல பாதி, மிக அழகானவராக அழகான ஒரு தோற்றத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். கண்ணியமானவர்களே, இப்ப மலக்குமார்கள் வர்றாங்க, வந்து பாக்குறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரூஹ் கொடுத்து போட்டு அழகான ஒரு தோற்றத்துல இருக்கிறாங்க. இப்ப மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல இருக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சிட்டா யா அல்லாஹ். அப்ப இவங்க துனியாவுக்கு போவாங்க. துனியாவுக்கு போனதுக்கு பின்னால இப்படியே தொடர்ச்சியாக இவர்கள் ஒருத்தர் பின் ஒருத்தராக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அப்ப யா அல்லாஹ், இவங்களுக்கு உலகத்தில் இடமில்லாம வைத்திருமே, இவ்வளவு பெரிய மனிதன் இப்படிப்பட்ட இடத்துல இப்படி படைத்ததுக்கு பின்னால மனிதர் கோடான கோடி மனிதர்கள் வரும் பொழுது என்ன நடக்கும்னா உலகத்தில் இடமில்லாம போகும், இடம் இருக்காது. அப்ப என்ன செய்யறது யா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுறான், நாம அவங்களுக்கு மௌத்த படைச்சிருக்கிறேன். அவங்களுக்கு மௌத்து இருக்குது, மௌத்தாயிருவாங்க. யாரெல்லாம் மௌத்தாயிருவாங்களா? மௌத்த பத்தி அவங்களுக்கு தெரியுமா? மௌத்த பத்தி அவங்களுக்கு தெரியும். எப்ப மௌத்தாகன்னு தெரியுமா? மௌத்தாகிறது இப்ப சொல்லி அவர்களுக்கு ஒரு யோகத்தில் தெரிஞ்சிருக்கு. அப்ப வாழ மாட்டார்களே, அதுல கவலையில இருந்துருவாங்களே. இல்ல, இன்னி ஜாயும் அமரன், அவங்களுக்கு ஒரு மேல் எண்ணத்தை, நாளைக்கு மௌத்தாகட்டா இன்னைக்கு சந்தோஷமா இருப்பாரு. மௌத்தன்னு தெரியும், மௌத்து வரன்னு தெரியும், மௌத்தாகி உலகத்துல விடுறன்னு தெரியும், உலகத்துல விட்டு பிரியறன்னு தெரியும். ஆனா நாளைக்கு மௌத்துட்டாலும் இவங்களுக்கு ஒரு ஆசையை கொடுத்திருக்கிறேன், அந்த ஆசையில வாழ்ந்துருவாங்க. உலகத்தினுடைய ஒரு மோகம், ஒரு ஆசை இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களிடத்தில் சொல்றார். சொன்னதுக்கு பின்னால கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வஅல்லமல் ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, அத்தனை அறிவே அல்லாஹ் கொடுக்கிறான். தோற்றத்தை பார்த்தோம், அழகை பார்த்தோம், அறிவு எப்படின்னு சொன்னா அத்தனை அறிவையும் அல்லாஹ் கொடுக்கிறான். எல்லா விஷயத்திலும் வேறு விஷயம் அல்லாஹ் கொடுக்கிறான். இதுதான். இப்ப எங்களோட உலகத்துல எதுவெல்லாம் படிச்சு கொடுக்கப்படுகிறதோ, எந்த யூனிவர்சிட்டியில எதையெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு கொடுக்கிறான். எல்லா விஷயம் வஅல்லமல் ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிவையும் அல்லாஹ் கொடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து போட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இப்ப வாங்க இப்படி இருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கத்துல மலக்குமார்கள் எல்லாம் கூட, ஏன்னா ஆரம்பத்துல மலக்குமார்கள் சொன்னாங்க இப்படி ஒரு படைப்பா படைக்க போறாய் அப்படின்னு சொன்னதுனால மலக்குமார்கள் எல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், சும்மா அழகஹும் அலல் மலாயிக ஃபகால அம்பியூனி பி அஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் ஸாதிகீன். அல்லாஹ் சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே, மலக்குமார்களே, இப்ப நீங்க கேளுங்க, அவர் பதில் சொல்வாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லிக்கொண்டே போறாங்க. இவ்வளவு பெரிய அறிவை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
படைத்திருக்கிறான் என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு அல்லாஹ் மொத்த அறிவையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். இது குர்ஆன் சொல்ற விஷயம். மலக்குமார்கள் கேட்கிறாங்க கேள்வி, பதில் சொல்றாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க. உடனே ஆச்சரியப்பட்டு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, யா அல்லாஹ் நீ சொல்லி தந்த கொஞ்சம் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், வேறொன்றும் எங்களுக்கு தெரியாது. இந்த ஆதம பாருங்க எல்லா விஷயம் தெரிஞ்சவரா இருக்கிறார். யா அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாய், அத்தனை விஷயம் தெரியுமே, இவருக்கு எல்லாம் தெரியும், அத்தனை விஷயம் இவருக்கு தெரியும், ஒன்னும் தெரியாமலே என்று மலக்குமார்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எல்லா அறிவையும் கொடுத்தாங்க. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அத்தனை அறிவும் இருக்குது. அழகான தோற்றத்துல படைச்சிருக்கிறான், அறிவை கொடுத்தான், அழகை கொடுத்தான், தோற்றத்தை கொடுத்தான், வடிவமைப்பை கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான், ரூஹை கொடுத்தான், எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் விரும்பி கண்ணியமாக படைத்த ஒரு படைப்புனா மனித படைப்பு தான். மனிதனை அல்லாஹ் சங்கைப்படுத்தி கண்ணியம் வளர்க்க கர்றம்னா வணிகர்னு சொல்லுவோம். மனிதன் அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான். ரப்பு பக்கத்துல நின்று அல்லாஹ் தயாரித்திருக்கிறான். ரப்பு எங்களோட நின்று அல்லாஹ் எங்களை உருவாக்கி இருக்கிறார். மனிதன் என்பவனை அல்லாஹ் அவ்வளோ நெருக்கமாக இருந்து அழகாக நின்று மலக்குமார்களுடைய பேச்சை தாண்டி அல்லாஹ் ஒரு வடிவமைப்பை கொடுத்து நெருக்கமானவனாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களை படைத்ததுக்கு பின்னால இப்ப அல்லாஹ் சொல்றான் மலக்குமாரை பார்த்து, உஸ்ஜுது ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். சரி, ஆதம் எல்லாம் முடிஞ்சு அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்ப நீங்க சஜதா செய்யோ. மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி ஒரு படைப்பு தானே, எல்லாரும் சேர்ந்து சஜதா செய்ய தொடங்கினாங்க. ஆனா இல்லா இப்லீஸ், இப்லீஸ் தவிர. கண்ணியமானவர்களே, மலக்குமார்கள் சஜதா செய்ய, இப்லீஸ் சஜதா செய்யல. அல்லாஹ் கேட்கிறான் இப்லீஸ் இடத்துல, மா மனக அன் தஸ்ஜுத லிமா கலக்து பியதைய, நானே படைத்த படைப்பு, நான் அழகான தோற்றம் கொடுத்து படைச்சிருக்கிறேன், இந்த படைப்புக்கு நான் படைச்ச படைப்புக்கு சஜதா செய்யறதை விட்டு உன்னை தடுத்தது எது, உன்னை தடுத்தது எது என்று சொன்ன உடனேயே இந்த இப்லீஸ் ஷைத்தான் சொல்றான், ஆனா கைரு மின்ஹு, அதை விட நான் சிறந்தது தான், இதை விட நான் சிறந்தது, ஆதமை விட நான் சிறந்தது. மலக்குமார்களை ஒளியாக படைத்திருக்கிறாய், என்ன நெருப்பாக படைத்தது, களிமண்ணால படைக்கப்பட்டது. நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்தா இது இப்படிதான் படைக்கப்பட்டது, இதை விட நான் சிறந்தது, எனவே நான் சஜதா செய்ய மாட்டேன். கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல ரெண்டு விஷயம் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுறான். ஒன்று, ஆக மோசமான ரெண்டு குணம் வானலோகத்துல வெளிப்படுத்தி, இது ஆக மோசமான ரெண்டு குணம். இந்த ரெண்டு குணம் எந்த இடத்துல இருக்கிறதோ, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அது சமூகமாக இருந்தாலும் சரி, அதுல எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. அல்லாஹ் விரும்பாத ரெண்டு குணம். இந்த ரெண்டு குணத்தை இருந்ததுனாலதான் ஷைத்தானை அல்லாஹ் தூக்கி சுவர்க்கத்திலிருந்து வெளியாக்குறான். எனவே இந்த ரெண்டு குணம் யாருக்கு இருக்கிறதோ அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் இடத்தை தர மாட்டான். கண்ணியமானவர்களே, முதலாவது அல் ஹஸத், பொறாமை. இப்படி கண்ணியமா படைச்சிருக்கிறான், இப்படியெல்லாம் நல்லா செய்யறானே என்று வந்த ஒரு பொறாமை. இரண்டாவது பெருமை, கிபரு. இந்த ரெண்டும் ஆக மோசமான கெட்ட குணங்கள். ஒன்று பெருமை, இரண்டாவது பொறாமை, அல் ஹஸத், கிபர். இந்த ரெண்டும் யாருக்கும் வரக்கூடாது. தக்பீர், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் கூறியதான் அது. எங்களுக்கு எது கிடைச்சாலும், எந்த நியமத்து கிடைச்சாலும், எந்த அந்தஸ்து கிடைச்சாலும் எங்களுக்கு அந்த தக்பீருமே வரக்கூடாது. பேசுற இடத்துல தான் கேட்கிறவங்களுக்கு அல்லாஹ் அந்த குணங்களை விட்டு பாதுகாப்பாயா. இந்த உம்மத்துக்கு ஒரு ஆபத்து அதுதான். பொறாமை அது ஒரு பெரிய ஆபத்து, இந்த பெருமை அது பெரிய ஒரு ஆபத்து. எனவே கண்ணியமானவர்களே, இந்த ரெண்டு வானலோகத்துல உருவாக்கப்பட்டுருச்சு. இதுக்கு பின்னால ஷைத்தானுக்கு இது தாங்க முடியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை வெளியேற்றுகின்றான். நீ இப்ப சொர்க்கத்துல இருந்து வெளியே போகணும். கண்ணியமானவர்களே, அப்ப ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல போய் சொல்கிறான், இப்படிதான் யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தை இப்ப சொர்க்கத்தை விட்டு நான் விடுபட்டு போறேன். இந்த நேரத்துல நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். இந்த மனிதனை நான் சில சமயங்களில் வழி கெடுப்பேன். அந்த வழி கெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனுக்கு நீ சாய்ஸை கொடுக்கணும். சரியான வழி இதுதான் அந்த மனிதன் சாய்ஸ் பண்ணா சரி, அப்படி இல்லைன்னா என்னுடைய வழிக்கு வரும்படி யா அல்லாஹ் நீ ஆத்மாயாக நான் அதை விரும்புகிறேன். சரி, நீ விரும்புறது நான் செய்றேன். ஆனா மனிதன் எந்த பக்கம் தான் வருவான் என்று ஒரு நம்பிக்கை அல்லாஹ் வைத்து அந்த மனிதனுக்கு அந்த இடத்தை கொடுக்குறான். கண்ணியமானவர்களே, அவ்வப்போது சில சமயம் நான் மனிதனை கெடுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சொல்லிவிட்டு வெளியாகிறான், வெளியே போகிறான். கண்ணியமானவர்களே, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க
அல்ஹம்துலில்லாஹ் அவங்க படைக்கப்பட்டாங்க, சுவர்க்கத்தில் இப்ப மலக்குமார்களோட இணைந்து இருக்கிறாங்க. அப்படியே ஒரு நாள் அப்படியே தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தூங்குறாங்க. தூங்கி கொண்டு இருக்கிற நேரத்துல இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனிமையாயிக்கிறாங்க. மலக்குமார்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறாங்க. ஷைத்தான் வெளியேற்றப்பட்டு விட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதன் என்று இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு இடத்துல தனிமையாக ஒரு இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உறங்கி கொண்டு இருக்கிறாங்க, தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்க்கு தெரியும் மனிதனுக்கு என்ன தேவை, மனிதனுடைய உணர்வு என்ன, எல்லாம் கொடுத்தது அல்லாஹ் தானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விலா இல்மின் மூலமாக அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறாங்க. அவங்க தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. திடீர்னு முடிச்சு பார்த்தா பக்கத்துல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பக்கத்துல மனைவி இருக்கிறாங்க. எழுப்பின உடனே இது யாருன்னு பார்த்தாங்க. மலக்குமார்கள் கேட்டாங்க, யாரப்பா இது தெரியும் உங்களுக்கு? உடனே பார்த்து சொன்னாங்க, ஹவ்வா என்று சொன்னார்கள். ஹவ்வா என்றால் உயிரிலிருந்து வந்தவ, உயிரிலிருந்து வந்த என்ற அர்த்தம் தான் ஹவ்வா. ஹை ஹவ்வா என்றால் உயிரிலிருந்து வந்த என்ற அர்த்தம் தான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த மனைவியை பார்த்து இந்த பேரை சொல்கிறார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இணைகிற தருணம், பார்க்கின்ற தருணம், சேருகின்ற தருணம் தான் அந்த தருணம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது லிதஸ்குனு இலைஹா, அவற்றிலிருந்து நிம்மதியை சந்தோஷத்தை பெறுவதற்காக வேண்டி. மனைவி என்றால் யாரு? உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரணும், உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை தரணும், உங்களுக்கு ஒரு ராகத்தை தரணும். மனைவிட்டு அவங்க தான். கண்ணியமானவர்களே, நாங்க சில நேரம் நினைப்போம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறார், ரெண்டு பேரும் சேர்றது இருக்குது, கணவன் மனைவி இணைகிறது இருக்குது, இந்த ரெண்டு பேரும் சேர்றது இருக்குது. இது ஒரு ஆச்சரியமான செய்தி. வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜன். உங்கள்ட்ட இருந்து உங்களோட மனைவி, உங்கள்ட்ட இருந்தே தான் உங்களோட மனைவி. ஒரு ஆண் கல்யாணம் முடிச்சுக்கிற மனைவி இருக்கிறாவே, திருமணம் முடிச்சுக்கிற தன்னை பெண் இருக்கிறாவே, அந்த பெண் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து விலாயத்திலிருந்து அல்லாஹ் படைத்தானோ அது போல தான் உங்களோட மனைவி உங்கள்ட்ட இருந்து அல்லாஹ் படைச்சிருக்கிறார். வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும், உங்கள்ட்ட இருந்து அல்லாஹ் படைச்சிருக்கிறார். லிதஸ்குனு இலைஹா, நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க சந்தோஷமாக அமைதி பெறறதுக்கு, சாந்தி பெறறதுக்கு படைச்சிருக்கிறார். இது ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? வமின் ஆயாத்தின்னு சொல்றாங்க, இந்த அத்தாட்சின்னு சொல்றது, ஆணும் பெண்ணு ரெண்டு பேரும் சேர்றது இருக்குது, இது ஒரு அத்தாட்சின்றாங்க. ரெண்டு பேரும் இணையறது இருக்குது, இது ஒரு அத்தாட்சி, இது ஒரு புதுனம். அப்படி அந்த புதுமாய் கிளம்பியா சமாரோட புதுமாக தாக்கிய லோகத்தினே வல்லோட அமைக்கிறானே நாம பார்க்கிறோம். வித்தியாசமாக அல்லாஹ் அமைச்சிருக்கிறார். இது மனிதன் கட்பாட்பட்ட அல்லாஹ் அமைச்சிருக்கிறானே. ஆணும் பெண்ணு ரெண்டு சேர்றது இருக்குது, இது அத்தாட்சி. எப்படி அத்தாட்சி தெரியுமா? நான் ஒரு உதாரணம் சொல்ல விளங்கும். ஒரு ஆண் அவர் என்ன செய்யறாரு, ஒரு இடத்துல தொழில் செய்யறாரு. அப்ப மனைவி சொல்றா, நாளை காலாவுக்குள்ள நீங்க வரணும், என்ன கூட்டிட்டு போறதுக்கு வந்துடணும், நான் உம்மோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மனைவி பேசுறாரு. அப்ப கணவன் என்ன செய்யறாருண்டா, சரியம்மா நான் நாளை காலத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆபீஸ்ல இருந்து 4 மணிக்கு வெளியாயிட்டாரு. வாகனத்தை எடுத்து அவசரம் போற நேரத்தில் வாகனத்துல பஞ்சர் போயிருச்சு. வாகனத்துல டயர்ல பஞ்சர் ஆயிடுச்சு. ஆயினா இவர் என்ன செய்வாருண்டா, உடனே போன் எடுப்பாரு. போன் எடுத்து மனைவியில நம்பர் டயல் பண்ணக்குள்ள மனசுல கை நடுக்கும். என்ன சொல்றது, சொல்லதானே வேணும் அப்படின்னு போன் எடுத்து கோல் அடிச்சு மனைவிக்கு கோல் எடுத்து, இப்படி தாம்மா 4 மணிக்கு வந்தேன், சரி இந்த இடத்துக்கு வந்துட்டேன், சரி ஆனா பஞ்சோட்டு போயிருச்சு, கொஞ்சம் லேட்டாக வாரத்துக்கு, நாளைக்கு போமான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படியா? சரி உங்களோட வீட்டுக்கு போறேன்னா 12 மணிக்கு வந்துடுவீங்க, எங்களோட வீட்டுக்கு போறேன்னு சொன்னா 5 மணிக்கு வாரன்றீங்க. சரி தேவையில்லை, நானும் வரல, நீங்களும் போக தேவையில்லை, வந்த பையனை நீங்க போகணும்னு சொல்லி போன வச்சிருவாங்க. இதே போல இவர் எடுக்கிற அந்த நண்பருக்கு போன் எடுத்து நண்பருக்கு எடுத்து சொல்றாரு, மரப்பா வாகனம் பஞ்சர் போயிடுச்சு, என்ன செய்யறது தெரியா, இப்ப நான் நடு ரோட்ல இருக்கிறேன், என்ன செய்யறது? சரி அப்ப நான் வாகனம் எடுத்துட்டு வரேன், நீ அதை எடுத்துட்டு போ, நான் அதை செஞ்சு கொண்டு தாரேன் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, இந்த ரெண்டு ஒட்டாம இருக்கிறாரு, இந்த ரெண்டு சேராம இருக்கிற ரெண்டு உணர்வுகளும் வித்தியாசமா இருக்குமே, இந்த ரெண்டும் சேர்றதுதான் வமின் ஆயாத்திஹி அத்தாட்சின்றாங்க. லிதஸ்குனு இலைஹா, அவற்றிலிருந்து உங்களுக்கு நிம்மதி, உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு கண்ணியம், உங்களுக்கு ராகத்து வரணும். கண்ணியமானவர்களே, நாங்க உண்மைக்கு எங்களோட மனைவியோட எந்த அளவுக்கு அன்புண்டா அது எங்களுக்கு விளங்குறதில்ல. உதாரணத்துக்கு ஒருத்தர் வர்றாரு, வந்து கேட்கிறாரு எவ்வளவு சரி தாங்க, ஒரு யாசகம் கேட்கிற ஒருத்தர் வர்றாரு, வந்து கேட்கிறாரு எனக்கு ஒரு எவ்வளவு சரி தாங்க, பர்ஸ்ல இருந்து சல்லிடுவோம். சல்லி எடுத்து பார்த்தா 1000 ரூபாய் தாள், 500 ரூபாய் தாள், 100 ரூபாய் தாள், 50 ரூபாய், 20 ரூபாய் இருக்குது. எடுத்தா நம்ம 1000 ரூபாய் அங்கே வச்சிருவோம், 500 ரூபாய் அங்கே வச்சிருவோம்,
100 வாங்கிட்டு வச்சிருவோம். 50 ரூபா 20 ரூபா பார்த்து சரியாப்பா 20 ரூபா கொடுத்துரும், யாருன்னு தெரியாது வந்து கேட்கிறா நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருவோம். கண்ணியமானவர்களே, நம்ம திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் மனைவி இங்க இருந்தோ தெரியா அந்த குடும்பம் அது இது கல்யாணம் முடிச்சாச்சு, அல்லது நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் அல்லது ஒரு 2-3 நாள் 10 நாள் பெருநாள் வருது. சும்மா உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, பெருநாள் வருது. வந்தா இவ கூட்டிட்டு போறான்னு இவ கொடுக்குவாங்க போனா அவ சொல்லுவா அது 10,000 ரூபாய் வாங்கி தரீங்களா? எதுமா இது 20,000 ரூபாய் வாங்கி தரேன். எதுமா அது இவ்வளவுதான், சரி பரவாயில்ல, இது அது பரவாயில்ல, 1,00,000 ரூபாய் கொடுக்க வாங்கி கொடுத்துருவாரு. இப்ப இவ யாருன்னு தெரியா வந்து சேர்ந்தவர்தான், திருமணம் முடிச்சாச்சு, உறவு இப்பதான் வளருது. தெரியாதவர் ஒருத்தர் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோன்னு நம்ம கொடுக்குறோமே, அதுதான் அன்பு, மவத்ததம் வரஹ்மா. யாசம் கேட்டு வந்தவருக்கு சல்லியை பார்த்து தெரியாதவருக்கு தூக்கி கொடுக்குறோம். ஆனா எங்கேயோ வந்து வளர்ந்து எங்களோட வந்து சேர்றவருக்காக அவருக்கு எவ்வளவு கொடுக்குறோம்னு மனசு சொல்லுவேன். அதான் மவத்ததம் வரஹ்மா, இறக்கம் பாசம். கண்ணியமானவர்களே, எனவே நான் நீண்ட நேரம் அதை பற்றி பேச வரல. ரசூலுல்லாஹ் அந்த சம்பவங்கள் வரும் பொழுது ஒவ்வொரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், அலி ரலியல்லாஹு அன்ஹு விஷயங்கள், ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு விஷயங்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விடயங்கள் வரும் பொழுது நாம் அதை தொடர்ச்சியா பார்ப்போம். இப்ப ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைத்தான். இப்ப ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க. அல்லாஹ் சொல்றான், யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னா, நீங்களும் உங்களோட மனைவியும் சொர்க்கத்துல சந்தோஷமாக இருங்க. கணவன் இருக்கிற இடத்துல தான் மனைவி இருக்கணும். இது அல்லாஹ் சொல்றான். உஸ்குன் அந்த வஸௌஜுகல் ஜன்னா. இந்த குர்ஆன் ஆயத்தை பார்த்தாவே நமக்கு நீங்களும் மனைவியும் ரெண்டே வாழ பாவிக்கிறாங்க. நீங்களும் மனைவியும் 2 பேரும் சொர்க்கத்துல வாழணும். அப்ப கணவன் இருக்கிற இடத்துல தான் மனைவி இருக்கணும், வேற எங்கேயும் இருக்கலாம். கணவன் இடம் தான் மனைவி, அந்த இடத்துல தான் மனைவி இருக்கணும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், வகுலா மின்ஹா ரகதன் ஹைஷுமா, 2 பேரும் சாப்பிடுங்க, 2 பேரும் தின்னுங்கன்றது. மனைவி வந்து கணவனுக்காக வேண்டி அவர் வரும் வரைக்கும் நான் சாப்பிடாம இருக்கணும் அப்படி ஒரு கலாச்சாரம் இல்லை. அவங்களுக்கு பசி வந்து வீட்டுல சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அன்புக்காக வேண்டி பேசிக்கொள்ற கதைச்சு கொள்ற அது பிரச்சனை இல்லை. அவங்களுக்காக வேண்டி நான் ஈக்கணும், அவங்க திண்டது போல தான் நான் சாப்பிடணும் அப்படி இல்லை. 2 பேரும் சாப்பிடுங்க, ஈக்கிற இடத்துல இருக்கணும்ன்றது அல்லாஹ் சொல்லிதான். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க, வக்குலாமின்மா, நீங்க 2 பேரும் தின்னுங்க, அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் வாழ வைக்கிறார். கண்ணியமானவர்களே, அவங்க சுவர்க்கத்துல வாழும் பொழுது அல்லாஹ் சூரத்து தாஹால தெளிவாக விளங்கப்படுத்துகிறான். அந்த சுவர்க்கத்துல அல்லா தஜூஅ ஃபீஹா வலா தஅரா, அவர்களுக்கு பசி வரல, அவங்களுக்கு மாஷா அல்லாஹ்னு சொல்லி ஆடைகள் அணிகலன்கள் உடுத்து கொண்டு இருந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடு இருந்துச்சு, அவர்களுக்கு எல்லா விஷயமும் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு சொன்னா அந்த வெப்ப நிலை மறைவதற்காக வேண்டி அதை இல்லாமாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனலோகத்துல சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுத்தார். குர்ஆன்ல அல்லாஹ் சில விஷயங்களை சொன்னான். ஒன்று அல்லாஹ் உணவை கொடுத்தான், 2வது குடிப்பானத்தை அல்லாஹ் கொடுத்தான், 3வது அவர்களுடைய ஒரு நூர் வெளிச்சத்தின் மூலமாக ஒரு ஆடையை அமைத்து அல்லாஹ் அவர்களுடைய ஔரத்தை மறைத்து வைத்தார். இந்த ஹதீஸ்ல தெளிவா வருது. ஆடையெல்லாம் அவங்களுக்கு இல்ல, ஒரு வெளிச்சத்தின் மூலமாக ஒரு ஆடையை அமைத்து அல்லாஹ் நூரின் மூலமாக ஒரு ஆடையை அமைத்து அல்லாஹ் அவர்களை வாழ வைத்தார், சந்தோஷமாக இருந்தார். கண்ணியமானவர்களே, அப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, சந்தோஷமா வாழ்றாங்க. இப்படி வாழ்க்கை போகும் பொழுது இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்தான்னு சொன்னேன். இதுல ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். என்னோட பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய விஷயத்துல அல்லாஹ் சில விடயங்களை பாவிக்கிறார். என்னோட பிள்ளைகள் அல்லது நாங்க இந்த மனிதன் மூளை 3 வகையா பிரிக்கணும். மனிதன் மூளை இருக்குது, இது 3 வகையா பிரிக்கணும். ஒன்று ஒரு வகை ரைட் ஹெமிஸ்பியர் சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா இந்த பக்கத்துக்கு லாஜிஸ்டிக் மைண்ட், வலது பக்கத்துக்கு சொல்லுவோம் லாஜிஸ்டிக் மைண்ட் சொல்லுவோம். இடது பக்கத்துக்கு வந்து இமோஷனல் மைண்ட், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் சொல்லுவோம் இடது பக்கம். அடுத்தது முன்னு கொண்டிருக்கு ஃப்ரண்டல் லோபேன்னு சொல்லுவோம், முன்பகுதி. மூளையில வலது, மூளையில இடது, மூளையில முன்பகுதி. இப்ப எங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்க ரொம்ப கஷ்டம். ஸ்கூலுக்கு போய் ஏழாண்டு இந்த பிள்ளைகள் படிக்க இயலாதுன்னு சொல்லுதானே, நம்ம படிக்க இயலாது, எனக்கு ஸ்கூல் போக இயலாது, எனக்கு ரொம்ப கஷ்டம், எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம ஸ்கூலுக்கு அனுப்புவோம். பிள்ளைகள் ஏலான்னு சொல்றேன். கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் ஏன் ஏலான்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா? நாங்க நல்லா விளங்கி போறோம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகுது, அது ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பிள்ளைகள் படிக்கிற நேரத்துல என்ன படிக்கிறது தெரியுமா? சயின்ஸை படிக்கணும். அது சயின்ஸ்ல H2O கொண்டு படிக்கணும். H2O சொன்னா எங்களுக்கு தெரியும் தண்ணி. 2வது படிக்கிறது சும்மா படிக்கிறது இல்லை, ஒரு சில விஷயம் சொல்றேன். செல்சியஸ் என்று படிக்கிறது, ஃபாரன்ஹைட் என்று படிக்கிறது, சோடியம் குளோரைடு என்று படிக்கிறது. இப்படி படிக்கிறது அந்த போல சயின்ஸ்ல. அதே போல மேக்ஸ் படிக்கிற நேரத்தில் மேக்ஸ்ல நிறைய விஷயம் படிச்சு XYZ இந்த அல்ஜிப்ரா கணக்கு எல்லாம் படிக்கிறது.
அதே மாதிரி ஹிஸ்டரியில நிறைய விஷயங்கள் படிக்குது. இந்த புள்ள யோசிக்குது, இப்ப நான் இதெல்லாம் படிக்கிறேன் தானே, எனக்கு என்னப்பா பிரயோசனம்? இப்ப வீட்டுக்கு வர்ற புள்ள உமா கிட்ட வந்து சொல்றோம்மா, இங்க பாருங்க H2O சோடியம் குளோரைட் கொஞ்சம் போட்டு 100 செல்சியஸ் தாங்குமான்னு கேட்டா உமா என்ன செய்வா? எது கம்ப, என்ன பேசுறது தெரியாது, என்ன சொல்றன்னு தெரியாது, சோவில்லையோ தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா என்ன கேட்டோம்ல தெரியுமா? அது சுடு தண்ணியில உப்பு கொஞ்சம் போட்டாங்க அப்படிதான் கேட்டேன். ஆனா புள்ள யோசிக்குது, நம்ம இதெல்லாம் படிச்சு என்ன செய்யப்பா? பாப்பா கடையில இருந்து வந்தா கூட்டுறாரு, பெருக்கிறாரு, கழிக்கிறாரு, அவ்வளவுதான். இது எக்ஸசைஸ் சொல்லி கணக்கு போடுறாங்க. இது என்ன நமக்கு தேவை? ஹிஸ்டரி படிக்கிறோம், ஹிஸ்டரியில மூத்தாப்பனவங்க எல்லாம் செஞ்சு சொல்லி சொல்லி நம்ம தலையில நிறைய இது என்ன பிரயோசனம் புள்ள யோசிக்குது. கண்ணியமானவர்களே, இந்த பிள்ளைக்கு நாங்க என்ன தெரியுமா ஸ்கூலுக்கு அனுப்பி செய்யறோம்? சின்ன வயசு இதெல்லாம் தேவையானு நாம யோசிப்போம், அந்த பிள்ளையும் யோசிக்குது. ஆனா புள்ளையில நாங்க என்ன செய்யறோம்னா பிரெயின் மசில்ஸ் தெரப்பி, ஒரு எக்ஸசைஸ் செய்ய வைக்கிறோம். இது படிக்க படிக்க நாம உடம்புக்கு எக்ஸசைஸ் செய்யறோம் தானே. இந்த உடம்புக்கு எக்ஸசைஸ் செய்யக்குள்ள எப்படி உடம்பு தேக ஆரோக்கியத்தோட இருக்குதோ, இந்த மூளைக்கு இதெல்லாம் படிக்க படிக்க இந்த லொஜிஸ்டிக் மைண்டுக்குள்ள சேவ் ஆக ஆக என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த புள்ளையோட பிரெயின் மசில்ஸ் தெரப்பி நடக்குது. உள்ள ஒரு திறமையான நல்ல ஒரு புள்ளையாக உள்ள மாறுது. கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு போட்டு அல்லாஹ் வஅல்லமல் ஆதமல் அஸ்மாஅக்குல்லஹா, இந்த லாஜிஸ்டிக் மைண்ட் இருக்குதே, இந்த வலதுபுறம் இருக்குதே, மொத்தமாக அல்லாஹ் நிரப்பிட்டான், எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அடுத்த பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்துல நீங்க தின்னுங்க குடிங்க இருங்கன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றா என்ன தெரியுமா? இங்க வாங்க, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, எல்லாம் தின்னுங்க குடிங்க பரவாயில்ல, சொர்க்கத்துல இருக்கிற எல்லாம் உங்களுக்கு தான். ஆனா அந்த மரம் இருக்குது, அந்த மரத்துல கனியை மட்டும் தின்றாதீங்க. வலது மூல சரியா, நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறதான பிள்ளைல படிக்கிறாங்க, வலது மூல சரியா அது பிரைட் மசில்ஸ் தெரப்பி நடக்குது. இடது மூல இமோஷனல் மைண்ட், அந்த இமோஷனல் மைண்டுக்கு என்ன கொடுக்கணும்டா, நான் ரப்பு, அந்த மரத்துக்கு நெருங்கிறவான நான் ரப்பு, நீங்க அடிமை. பாப்பா யாரு, உம்மா யாரு, இமோஷனல், இந்த உறவுகள், நடக்கிற விஷயம், அகலாக்கு, ஒழுக்கம், அதெல்லாம் வரணும் இந்த பக்கம் தான். அல்லாஹ் இப்போ லாஜிஸ்டிக் மைண்டை கொடுத்துட்டு வஅல்லமல் அஸ்மான் எல்லாம் கொடுத்து இடது பக்கத்தை நிரப்புறதுக்கு அல்லாஹ் சொல்றான், நான் எஜமான் நீங்க அடிமை, அந்த மரத்துக்கு மட்டும் நெருங்கிறாது என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான இந்த ரெண்டு பக்கம் சரியா, வலது மூல இடது மூல முன்னு கொண்டு இருக்குதானே. சூரா நீங்க இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், இந்த உலகத்துக்கு இறங்கின முதல் சூரா. அல்லாஹ் படைப்பை பத்தி சொல்றான், படிப்பை பத்தி சொல்றான், படைப்பை பத்தி சொல்றான், படிப்பை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு இடத்துல கொண்டு வரான். எப்படி தெரியுமா? லனஸ்ஃப அம்பின் நாசியா, முன்னெற்றி ரோமத்தை குடிச்சு நாங்க இவர்களை கொண்டு நரகத்துல தள்ளுவோம். எங்க முன்னெற்றி ரோமம், இங்க முன்னுக்கு நான் சொன்னேன், முன்னுக்கு ஃப்ரண்டல் லோபே, முன்னுக்கு இந்த மூளை, வலது சரி இடது சரி, முன்னுக்கு முன்னெற்றி ரோமத்தை குடிச்சு நரகத்துல தள்ளுவோம். கண்ணியமானவர்களே, முன்னெற்றி ரோமம் இருக்கிற இடத்துல முன் மூளை இருக்கிறது, முன்னு பொறுத்து இருக்குது. இந்த இடம் எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இந்த முன்னெற்றி ரோமம் எப்படி தெரியுமா? சஹாபாக்கள் விளக்கத்தை சொல்றான் அல்லாஹ். மூளை சயின்ஸ் அப்படி சொன்னா அவர்கள் சில நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், அதனால அவர்களுக்கு விளங்குறது முறையில அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா கியாமத் நாள் வரைக்கும் அது உண்மைதான். அல்லாஹ் சொல்றான், லனஸ்ஃப அம்பின் நாசியா, முன்னெற்றி ரோமத்தை குடிச்சு நரகத்துல போடுவோம். இந்த முன்னெற்றி ரோமம் எப்படி தெரியுமா? எப்படிப்பட்ட முன்னெற்றி ரோமம்டா, நாசியத்தன் காதிபத்தன் காத்தியா. இந்த முன்னெற்றி ரோமம் பொய் சொல்லக்கூடிய, தவறு செய்யக்கூடிய முன்னெற்றி ரோமம். இந்த முன்மூலை இருக்குதானே, பிள்ளைகள் நாங்க சொல்லுவோம், அடையப்பா 10 வயசுக்கு போறோம், 12 வயசுக்கு போறோம், என்னோட வளர்க்கவே இயலாது, சொல்ல பேச்சு கேட்கறதே இல்லை. கண்ணியமானது, இந்த இடத்துல அவர்கள் சிந்திக்க தொடங்குவார்கள். உங்களோட புள்ள சுஜூது செஞ்சா சஜதா செய்ய புள்ளையாக நீங்க மாத்துங்க, அவர்களுடைய தன்மைகள் மாறும். லாஜிஸ்டிக்கும் அதே போல இமோஷனல் மைண்டும் ரெண்டு சேர்ந்து சரியான ஒரு வழியை காட்டுறதை சிந்திக்கிறது இடம். இந்த இடம் சுஜூது இருக்கிற உங்களோட புள்ள சுஜூத் செய்ய புள்ளையாக மாறணும். அடுத்த விஷயம், நல்ல விஷயம் இந்த இடத்துக்கு வரணும். இப்ப ஷைத்தான் வந்து என்ன செஞ்சாங்க, அப்படியா அந்த மரமா இதை தின்னா சொர்க்கத்தில் இருக்கிறோம், உங்களுக்கு நிரந்தரமா இருக்கலாம். இப்ப முன்னெட்டி ரோமம், இந்த இடம் மனிதன் இப்ப சிந்திக்க தொடங்குறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்காலே மிங்காலே ரெண்டே அல்லாஹ் கொடுத்தான், இந்த இடத்தை அல்லாஹ் விளக்கப்படுத்துறான். கண்ணியமானவர்களே, பயங்கரமான ஒரு விஷயம். அதனால எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க வாப்பா உம்மா நெருக்கமாயிக்கிறோம். பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்குள்ள அன்பு கிடைக்கலான்னு ரோட்ல தேடுவாங்க.
ஆம்பளை பிள்ளைகளுக்கு வரக்கூடிய கொஸ்டின் நிறைய கொஸ்டின் வரும். நான் ஒரு நேரத்தில் சொல்லுவேன், உள்ள வளர்க்குற சப்ஜெக்ட்ல வரும்பொழுது ஒரு நபிமார்கள் விஷயம் வரும்பொழுது அது வரும். உள்ள ஆம்பளை பிள்ளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வாப்பா கொடுக்கல, பக்கத்தில் நிற்கிற வாப்பா. சின்னத்திலிருந்தே ஒரு விதமா வளர்க்கணும், ஒரு வயசு வரைக்கும் அடுத்த விதமா வளர்க்கணும், அடுத்த வயசு வரைக்கும் அடுத்த விதமா இருக்கணும். சின்னத்துல ஒரு கண்டிப்பும் அன்பும் இருக்கும். சில நேரங்களில் அன்பு கூட்டணும், கண்டிப்பை குறைக்கணும். சில நேரங்களில் கண்டிப்பு கூட்டணும், அன்பை குறைக்கணும். அப்படி சில இடங்கள் சில வயதுகள் இருக்கிறது. அதை பார்த்து நாங்க செயல்படணும். எங்கட ஒரு காலம் இப்ப ஒரு கவலையான சூழல் என்ன தெரியுமா? எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம். இதோட நான் முடிச்சு கொள்றேன். எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு பிள்ளையும் சொந்த வாப்போட இருக்கணும்னு ஏகுது. நான் வாப்போட இருக்கணும், வாப்போட பேசணும். வாப்பா இரவில் வருவார், காலையில போவார், இரவில் வருவார், காலையில போவார். ஒரு 6 வயசுக்குள்ள வாப்பா கூப்பிட்டு சொல்றாரு, வாங்கப்பா இன்றைக்கு போறீங்களா? நான் நேரத்தோட இருக்கிறேன். ஓ இன்றைக்கு கடைக்கு நான் போகணும். என்ன செய்தி? இல்லை வாப்பா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போறீங்களா? இல்லை எனக்கு இருக்கேடா, ரொம்ப வேலையாக இருக்குது, நான் கடைக்கு போகணும், நான் வேலை செய்யணும். எனக்கு ஒரு அவருக்கு போனால் எனக்கு நிறைய நஷ்டம். எவ்வளோ நஷ்டமாவாப்பா? பிள்ளைக்கு விளக்குறது லட்சக்கணக்கு சொல்லிடுமா? சொல்லல. அவன் சொல்லுங்க 1000 ரூபா நஷ்டமாகும். ஏன்னா பிள்ளைக்கு பெருசா அதுதானே, 1000 ரூபா தானே பெருசு. எனக்கு 1000 ரூபா நஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு சொல்லுது, வாப்பா அப்படியா 1000 ரூபாவா? கொஞ்சம் வாங்க வாப்பான்னு கையை இல்லை நான் போகணும். இல்லை வாப்பா வாங்க அப்படி சொல்லி கையை பிடிச்சிட்டு புள்ள கூட்டிட்டு போகுது ரூமுக்கு. புள்ளுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல உட்கார வச்சு கட்டில அப்படி அந்த படுக்கிற கட்டில இருக்கிறேன் அந்த கட்டில அப்படி மெத்தையை தூக்குறாங்க. மெத்தையை தூக்கி உள்ளுக்கு பார்த்தா கண்ணியமானவர்கள் ஒரு 10 ரூபா 20 ரூபா 5 ரூபான்னு கோயில் எல்லாம் எல்லாம் அப்படியே சேர்த்து எடுக்கிறாங்க. எல்லாம் சேர்த்து எடுத்துட்டு ஒவ்வொன்றா எழுதி சொல்றாங்க, பாப்பா இது 1000 ரூபா இருக்குது, இந்த 1000 ரூபா வச்சுட்டு ஒரு ஹவர் என்னோட இருந்துட்டு போங்களே, இந்த 1000 ரூபா நீங்க வச்சுக்கோங்க, ஒரு ஹவர் என்னோட விளையாடிட்டு இருந்துட்டு போங்களே வாப்பா அப்படின்னு சொல்லி புள்ள சொல்லுது. கண்ணியமானவர்களே, எங்களோட பிள்ளைகள் அந்த அந்த விஷயத்துக்கு கேட்குது, பாப்பா எப்படி இருக்கணும், பாப்பா எப்படி பிள்ளைகளோட இருக்கணும், எப்படி அணுகணும். கண்ணியமான ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டினார்கள், நபி இருந்து காட்டினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் இருந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான். தோல்ல கை போன்ற ஒரு வயசு வரும், அந்த நேரத்தில் தூரமாயிடாதீங்க. பாப்பா சொல்லுவார், உம்மா பாப்பா 2 பேரும் நடுவில் உம்மா தான் இருக்கிற, மகனுக்கும் பாப்பாவுக்கு நடுவில். நான் அன்றைக்கு சொல்றேன், ஏய் உங்களோட பிள்ளைய பாருங்க, உங்களோட பிள்ளைக்கு சொல்லுங்க சொல்லி பாப்பா சொல்லிட்டு போயிடுவார். அதே மாதிரி மகனும் சொல்றேன், அவர்கிட்ட கேட்டுட்டாங்க. இல்லை, பாப்பாடையும் அந்த மகனுடைய போல் இன்ஷா அல்லாஹ் எதிர் வரக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நாங்கள் வரலாறோடு வரும்பொழுது பார்ப்போம். நிறைய படிப்பினைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கொடுத்திருக்கிறான், நபிமார்கள் வரலாறையும் கொடுத்திருக்கிறாங்க. எனவே அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இந்த வகுப்புல எல்லாரும் கலந்துக்கோங்க. மேல பெண்களும் வந்திருக்கிறீங்க, சந்தர்ப்பம் ஏற்ற மாதிரி நீங்க ஒரு நோட் புக் ஒரு புக்கை கொண்டு வாங்க, எழுதி கொள்ளையிலும் அந்தந்த விஷயங்கள் அப்பப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிச்சு கொண்டு போவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முடிஞ்சதுக்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தொடர்ச்சியாக வரும் இன்ஷா அல்லாஹ். எனவே இதெல்லாம் கேட்டுவோம், அதன்படி அமல் செய்து கொள்ளலாம். நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.